உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ போய் பரணியை கூப்பிட்டு வர. நான் போய் கூப்பிட்ட உடனே முதல் வேலையா கிளம்பி வந்துட்டு போறா. போப்பா, நான் பேச்சு பேசிட்டு போயிருக்கா. என்ன போல போய் அவளை சமாதானப்படுத்தி பேசு. அவ வரலன்னு சொன்னாலா அவ கால்ல விழு. ஒண்ணு தப்பே கிடையாது. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. என் மருமக பரணி என் வீட்டுக்கு வந்தாகணும். இல்லன்னு வையு, நான் காய் வேட்டியை கேட்டு காசி ராமேஸ்வரன் போயிருவோம் பாத்துக்க. அண்ணா, அப்பாவும் அத்தையும் சொல்றது தானே சரி. நிச்சயம் மைனி உன்னால சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்னே. அண்ணே, தயவு செஞ்சு எப்படியாச்சும் மைனியை கூட்டிட்டு வந்துடுறேண்ணே. மைனி இல்லாம இந்த வீடு என்னமோ மாதிரி இருக்குன்னு. தெரியல, நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் போய் அவளை கூப்பிடுதேன். ஆனா கூப்பிட்டோன்னே அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கிளே, பேசுற விதத்துல பேசினா எல்லாம் வருவா. ஆண்டவனையும் உன்னோட அம்மையையும் கும்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு துணையா இருப்பாவ. இல்ல தெரியல. அண்ணே, இந்தாண்ணே. இங்க வா. சூடாமணி, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். போய் கூப்பிட்டு வையா. அண்ணா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுத்து கூல் பண்ணி கூட்டிட்டு வானே. இல்லை, முதல்ல வரட்டும். பறவை ஹோட்டலு ஸ்வீட் எல்லாம் பாப்போம். அத்தான், அக்காவை சமாதானப்படுத்த உனக்கு என்ன சொல்லியே தரணும்? நான் வேணா கூட வரட்டேன் உன் கூட. ஏல, அவன் பொண்டாட்டி அவன் சமாதானப்படுத்தி கூட்டு வர போறான். நீ எதுக்கு நந்தி மாதிரி பேசாம இரு. நீ போயிட்டு வையா. எப்படியாவது கூட்டு வந்துடல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.